சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். குத்துனா இப்படிதான் குத்தணும். சாம்பிள் காட்டிய கலெக்டர். காதை பிளந்த மேல சத்தம். துள்ளி குதித்த பெண்கள். வைரலாகும் கலெக்டரின் குத்தாட்டம். தமிழர் திருநாளான பொங்கலை முன்னிட்டு தமிழக மக்கள் கொண்டாட தயாராகி வருகின்றனர். தொடர் விடுமுறை என்பதால் கடந்த சில தினங்களாக தனியார் நிறுவனங்கள், கல்லூரிகள் என பல்வேறு இடங்களில் கோலாகலமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் தினத்தை ஒட்டி தமிழக அரசு அனைத்து தரப்பு மக்களுக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 கரும்பு ஆகியவற்றை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கி வருகிறது. மேலும் ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு நடக்கும் சமத்துவ பொங்கல் விழாவில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் தமிழரின் பாரம்பரிய ஆடைகள் அணிந்து வந்து ஆடி பாடி கொண்டாடி சமத்துவ பொங்கல் வைத்துள்ளனர். இதில் சென்னையில் உள்ள பல கல்லூரிகளில் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு மாணவர்களும் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேட்டி சேலை அணிந்து பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டுள்ளது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் அனைத்து அரசு துறை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் பொங்கல் வைக்க முடிவு செய்துள்ளனர். இதற்காக 21 பொங்கல் பானைகள் வைத்து அதனை சுற்றி கரும்புகள் வைத்து மஞ்சள் பூசி பொங்கல் வைத்துள்ளனர். அப்போது திடீரென பொங்கல் பொங்கி வரும்போது அங்கு கூடியிருந்த பெண்கள் ஒன்றாக சேர்ந்து குளவி சத்தத்தை எழுப்பியுள்ளனர். மேலும் பொங்கல் பானையை சுற்றி பெண்கள் கும்மி அடித்து உற்சாக வெள்ளத்தில் பொங்கலோ பொங்கல் என கூச்சலிட்டு மகிழ்ந்துள்ளனர். இதையடுத்து பொங்கல் விழாவில் ரங்கோலி போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விதவிதமான வண்ண கோலங்கள் போட்டு அசத்தி உள்ளனர். மேலும் விழாவில் லெமன் வித் ஸ்பூன், ஸ்லோ சைக்கிள் ரேஸ், பெண்களுக்கான சாக்கு ஓட்ட போட்டி, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட ஏராளமான போட்டிகள் நடைபெற்றுள்ளது. இதில் பெண்கள், ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலையில் உரியடிக்கும் போட்டியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரின் கண்களில் துணியை கட்டி அவரின் கையில் ஒரு கம்பினை கொடுத்துள்ளனர். பாரம்பரிய ஆடையான வேட்டி சட்டையில் இருந்த அவர் கையில் கம்பினை எடுத்துக்கொண்டு மேலே தொங்கிய உரியை குறிவைத்துள்ளார். அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் உரியை அடிக்க வாய்ப்பில்லை என நினைத்திருந்த வேளையில் உரியை கணித்து ஓங்கி அடித்த மாவட்ட ஆட்சியர் சரியாக அந்த உரியை அடித்து உடைத்துள்ளார். உடனே அங்கு கரகோஷங்களும் விசில் சத்தமும் அதிர்ந்துள்ளது. இதனையடுத்து அங்கிருந்த பெண்களுக்கு மஞ்சப்பை மற்றும் மண்பானைகளை மாவட்ட ஆட்சியர் பரிசளித்துள்ளார். அதன் பின்னர் நிகழ்ச்சியின் இறுதியாக மேளங்கள் இசைக்க அங்கிருந்தவர்கள் மகிழ்ச்சியில் உற்சாகமாக நடனமாடி உள்ளனர். அப்போது அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் திடீரென களத்தில் இறங்கி நாக்கை மடித்துக்கொண்டு மிகுந்த உற்சாகத்தோடு குத்தாட்டம் போட்டுள்ளார். இதனை கண்டதும் அங்கிருந்த அனைவரும் மேலும் உற்சாகத்துடன் ஆட்டம் போட்டுள்ளனர். இதனால் அந்த இடமே உற்சாகத்தில் களை கட்டியது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.